Yes, the sixth one is distributive adjectives. Distributive-na அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்கிறது. That is distributive. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படி சொல்கிறது. ஒவ்வொன்றும் வேணும், ஒவ்வொருத்தரையும் குறிப்பிடுறது, ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிடுறது, இவைகள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ல வரும். உதாரணமாக it describes specific members of the group. ஒரு குரூப் இருக்கு, அது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் சொல்றது. each one of you can come and attend the meeting. ஒவ்வொருத்தரும் வரலாம், ஒவ்வொருத்தரை பற்றி சொல்றது. ஒரு குரூப்ல ஒருத்தர் மட்டும் சொல்றாம ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்றது. அதுக்கு நம்ம ஈச்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். எவரிங்கிற வார்த்தை அப்படின்னு சொன்னாக்க ஐ ஹேவ் எவ்ரி ரைட் டு கம்ப்ளைன். ஒரு கொடுத்துருக்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன், ஐ ஹேவ் எவ்ரி ரைட் டு கம்ப்ளைன். அதுக்கு முன்னாடி நம்ம அது ஈச்ங்கிறத பார்ப்போம். ஈச் குரூப் வில் கெட் ஏ சான்ஸ். ஒவ்வொரு குரூப்பும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒவ்வொரு குரூப்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஈச். இந்த ஈச்ங்கிற வார்த்தை எதை டிஸ்கிரைப் பண்ணுது, எதை மாடிஃபை பண்ணுது? குரூப் மாடிஃபை பண்ணுது. இந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருவரும், குரூப்ல இருக்க ஒவ்வொருவரும், அப்ப இட் மாடிஃபைஸ் த குரூப். ஸோ ஈச்ங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். அதே போல ஈச் ஸ்டூடெண்ட் வாஸ் கிவன் ஏ பிரசன்ட். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு பரிசு கொடுக்கப்படுது. அப்போ இங்கே எது சொல்றாங்க? ஒரு குரூப்ல ஒரு பர்டிகுலர் பையனையும் ஒரு ஆளையோ பர்சனையோ பொருளையோ குறிக்கக்கூடிய சொல்லாக இந்த ஈச் வருது. அந்த ஈச்ங்கிற அந்த சொல்லு எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, இங்க ஈச் ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் குறிக்குது. ஒரு குரூப்ல ஒவ்வொருத்தரையும் குறிக்கக்கூடிய சொல்லுதாக இந்த ஈச் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். எவ்ரி சிங்கிள் ஒன் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் ஒன், ஒவ்வொருத்தரையும் குரூப்ல ஒவ்வொருத்தரையும் குறிக்கக்கூடிய சொல்லாக இந்த ஈச் அமைக்கிறது. அப்ப அந்த குரூப்ன்ற அந்த நவுன்ல டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை ஒவ்வொருவரையும் குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறனால இந்த ஈச்ங்கிற வார்த்தை நம்ம போடுறோம். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவாக நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்த எவ்ரி. எவ்ரி மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் வாஸ் த்ரில்லிங். இப்போ ஒரு மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச்ல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. வெற்றி தோல்வி யார் பக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, அந்த கடைசி மினிட்ல ஒரு கோல் அடிக்கலாம். அப்போ மேட்ச் எவ்ரி மினிட் இஸ் த்ரில்லிங், எவ்ரி மோமெண்ட் இஸ் த்ரில்லிங் இன் த மேட்ச். அப்போ அந்த எவ்ரிங்கிற வார்த்தை ஸ்டூடெண்ட்டுங்க எப்படி ஈச் வருதோ அதே போல மோமெண்ட்டுங்கிறது எவ்ரி மோமெண்ட், ஒவ்வொரு மோமெண்ட்டும் ஆஃப் தி மேட்ச் வாஸ் த்ரில்லிங். அதே போல ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு கம்ப்ளைண்ட். ரைட், எனக்கு உரிமை இருக்கு. என்ன மாதிரி உரிமை இருக்கு? எவ்ரி, எல்லா வகையிலும், அது எல்லா வகையிலும் சொல்லக்கூடிய உரிமை. எப்பேற்பட்ட உரிமை? எல்லா வகையிலும் சேர்ந்துக்கூட உரிமை. அப்போ அந்த எவரிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக பயன்படுது. இந்த எவரிங்கிறது எவரி சிங்கிள் ஒன், இன் ஜென்ரல், பொதுவா சொல்லுது. எவ்ரி மோமெண்ட் பொதுவாக மேட்ச் நடக்கக்கூடிய எல்லா நேரத்தையும் குறிப்பிடுது. ஆல் மோமெண்ட்ஸ், ஆல் மோமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், த்ரில்லிங் அப்படின்ற மாதிரி அது. ஐ ஹவ் காட் எவ்ரி ரைட்னு சொன்னால் எனக்கு எல்லா வகையிலையும் எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறது, ஜென்ரல் பண்ணுறது. எல்லா வகையிலும் எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இது எவரி. எவரிங்கிறது இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஹியர் ஐ ஹவ் எவரி ரைட்ங்கிறது இந்த இடத்துல எவரிங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்ததுல பாருங்க, எய்தர் ஆஃப் அஸ் கேன் கோ.
நாட் போத். இப்போ 2 பேரும் போக முடியாதியா? யாராச்சும் ஒருத்தர் தான் போக முடியும். இருவரில் ஒருவர். இப்போ 2 பேரில் ஒன் ஆஃப் தி டூ சாய்ஸ், ஒன் ஆஃப் தி டூ அப்படி வரும்போது இருவரில் ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது ஈச் ஆஃப் அஸ், எய்தர் ஆஃப் அஸ். அஸ்ங்கிறது ப்ரோனவுன். இந்த ப்ரோனவுன் வந்து நவுனையோ ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த அஸ்ங்கிற ப்ரோனவுனை இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுறது எய்தர் ஆஃப் அஸ், நம்மில் ஒருவர், நம்மில் யாராவது ஒருவர். அப்போ 2 பேரில் ஒருத்தரை டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த எய்தர் யூ நார் ஐ. 2 ப்ரோனவுனையும் இங்கே என்ன பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ அது எய்தர்ங்கிறது இந்த இடத்துல இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஒன் ஆஃப் தி டூ, இந்த 2 பேரில் ஒருத்தர் அப்படின்னு குறிக்கக்கூடிய சொற்கள்லாம் வரும்போது எய்தர் சில நேரத்தில் எய்தர் வந்தால் ஆர் வரும்னு சொல்லுவாங்க. எய்தர் ஆர். இப்போ 2 பேர் இருக்கும்போது எய்தர் யூ ஆர் மீ, நீயோ அல்லது நானோ. அப்படி 2 பேரை நம்ம வந்து கம்பேர் இது பண்ணும்போது சாய்ஸ் கொடுக்கும்போது இது எய்தருங்கிற வார்த்தையை அட்ஜெக்டிவை நாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாரு, இதுக்கு டைரக்டா ஆப்போசிட். அடுத்தது நெய்தர் ராணி நார் ஷீலா கேன் வின். ராணியோ ஷீலாவோ வெற்றி கொள்ள முடியாது. நெய்தர். 2 பேரும் போட்டியில் இருக்காங்க, 2 பேரும் ஜெயிக்க மாட்டாங்க. 2 பேரும் தோற்று போகிறாங்க, மற்றவங்க தான் ஜெயிப்பாங்க. நிறைய பேர் விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க 2 பேரும் விளையாடுறாங்க. இப்போ நான் பேசுறது ராணியை பற்றியும் ஷீலாவை பற்றியும் பேசுகிறோம். இவங்க 2 பேரும் தோற்றுருவாங்க. ஏன் சொல்கிறோம்? நெய்தர் ராணி நார் ஷீலா. இதே தான் அதுக்கு ஆப்போசிட். இது நெய்தர், opposite of these two, negative, between choice of the two, not either. Between choice of two. So we have got each, every, either, neither. All these are distributive adjectives. எந்தெந்த சந்தர்ப்பங்கள் வரும்ன்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறேன். The last one பார்ப்போம். அடுத்தது the 7th one is articles. The articles also used as adjectives. We shall see very elaborately afterwards about the articles. Articles is a separate topic, but here it is used an adjective. That's why we are dealing with these articles here also. There are 3 articles. One is a, and, other is and other is the. A and an are indefinite articles. அதாவது கரெக்டாக சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு இதை பர்டிகுலரைஸ் பண்ணுறது ஏக்கு ஆனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். தீங்கிறது பர்டிகுலராக ஒருத்தரை சொல்கிறது, அதை ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லும்போது அந்த வாக்கியத்துக்கு அந்த வார்த்தைக்கு பதிலாக த அப்படி முன்னாடி தேங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த தேங்கிறது இந்த இடத்துல ஆர்டிக்கிளே வந்து அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது. இப்போ பாருங்க உதாரணத்துக்கு ஏ எடுத்துக்கங்க. எந்த நவுனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல்லுது. இது வந்து சிங்குலர் ஜென்ரலாக சொல்லக்கூடியதுக்கு தான் ஏ நம்ம பயன்படுத்துகிறோம். நாட் பர்டிகுலர். நோன் ஒன்னுங்கிற பொருள் வரக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் இந்த ஏ என்ற ஆர்டிகிளை நான் யூஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பாருங்க, a bird has feathers. a birdங்கிறது it is a noun here. இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு சொன்னா a bird. எந்த பேர்டுன்னு பர்டிகுலராக சொல்லல, எல்லா பேர்டு தான் இருக்குது. எனி பேர்டு, பொதுவாக பறவைகள், அவைகள் இறகுகள் இருக்கின்றன. அப்போ
பர்டிகுலராக ஒன்று சொல்லாமல் பொதுவாக ஜென்ரலாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இதை பயன்படுத்துறதுனால இந்த ஏங்கிறது இந்த இடத்துல பேர்டை டிஸ்கிரைப் பண்ணுது. ஏ பேர்டு டிஸ்கிரைப் பண்ணுது, ஒரு பறவை. அது எனி பேர்டு அதை யூஸ் பண்ணுது, அதுக்கு அர்த்தத்தை கொடுக்குது. அதனால் இந்த ஏங்கிற ஆர்டிக்கிள் இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. ஏங்கிறது இந்த இடத்துல இட்ஸ் அட்ஜெக்டிவ். அதே போல் he is a student. he is a student. அவன் இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது யாரை குறிக்குது, எத்தனை பேரை குறிக்குது? ஏ ஸ்டூடெண்ட், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. அவன் எனி ஸ்டூடெண்ட், யாராவது எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் இருக்கலாம். அவன் he is a student. இன்னொருத்தனை பார்த்தா he is also a student. he is a student. இவர்களெல்லாம் மாணவர்கள். இது யார் பர்டிகுலராக அவங்க வந்து சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறாங்க, ஒரே ஒருத்தர் பற்றி தான் சொல்கிறாங்க. அதனால் அது indefinite article is used as adjective here. ஸோ எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஸ்டூடெண்ட் டிஸ்கிரைப் பண்ணுது ஏங்கிறது. அதனால் இங்கே வர ஏயும் இங்கே வர ஏயும் இட் இஸ் அ ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவாக இங்கே யூஸ் ஆகுது ஏங்கிற அந்த இன்டெஃபினிட் ஆர்டிக்கல். அடுத்தது and is also an indefinite article. இதில் ஒரே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறது தான், பர்டிகுலராக சொல்கிறது கிடையாது. ஒருத்தரை பற்றி சொல்கிறது தான், ஒன்றுங்கிற அர்த்தத்தை தான் வரும். இருந்தாலும் ஒரே ஒரு வித்தியாசம், எப்போ வந்து எங்கெல்லாம் வவ்வல் சவுண்டில் அந்த நவுன் ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி போடும்போது and போடுறோம். ஒருங்கிற வார்த்தைக்கு மீனிங் வர மாதிரி இருந்துச்சுனாக்க அந்த and வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் an elephant. எலிஃபண்ட்டுங்கிறது இட் இஸ் எ நவுன். இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வார்த்தை இது and, ஒரு அப்படிங்கிற அந்த அட்ஜெக்டிவ் யூஸ் ஆகுது. இது எலிஃபண்ட்டுங்கிறது எதில் ஆரம்பிக்குது? எலிஃபண்ட். எலிஃபண்ட்டுங்கிறது ஏ அப்படிங்கிற சவுண்டு, வவ்வல் சவுண்டில் ஆரம்பிக்குது. ஈங்கிறது இது வவ்வல், அதனால நம்ம ஆரம்பிக்குன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஈங்கிறது வவ்வல் சவுண்ட் அங்கே குறிக்குது, ஈங்கிற சவுண்டு வருது. அப்போ எங்கெல்லாம் வவ்வல் சவுண்டு வந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவுனுக்கு முன்னாடி ஒருங்கிற மீனிங்கில் வரக்கூடிய வார்த்தை அட்ஜெக்டிவ் வந்தால் அவங்க and சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். and is definitely indefinite article. Here it is used an adjective. Another adjective, an apple for a day. An apple and ஏன் ஆப்பிள் சொல்கிறோம்? வவ்வல் சவுண்ட். இந்த AEIOU எல்லாம் வவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. AEIOUங்கிறது வரும், அந்த எழுத்தும் வரும் அதில். ஆனால் சவுண்டு வரும். எத்தனை 5 எழுத்தாக இருக்குது? உயிரெழுத்து 5 எழுத்தானா ஆங்கிலத்தில்? 20 உயிரெழுத்துக்கள் இருக்குது, சவுண்ட் இருக்குது. வவ்வல் சவுண்டு 20 இருக்குது. அதனால் இந்த இங்கே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால and போடும். இங்கே பாரு, இங்கே டேன்னு வருது, இங்கேயும் ஒரு ஆர்டிக்கல் வருது ஏ. ஏன் இங்கே and பண்ண மாட்டோம் வரும்? இங்கே டிங்கிற கான்ஸ்டன்ட் சவுண்ட் வருது, அதனால் நம்ம ஏங்கிற வார்த்தையை போடுறோம். This is also an article, this is also an article. Both are used as adjective in this sentence. Next one is the. This is the used to refer a particular person or thing or already mentioned. ஒரு பர்டிகுலர் திங் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக நாம் பயன்படுத்தக்கூடியவர்களெல்லாம் தீங்கிற ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், க்ளோஸ் த டோர். இங்கே டோர்ங்கிறது பர்டிகுலர் டோர், அந்த டோர் தான் கரெக்டாக அந்த சாத்து அப்படின்னு சொல்கிறோம். So that we are particularizing one thing. அதை கரெக்டாக குறிப்பிட்டு சொல்கிறோம். ஒரு கதவு தான் இருக்குங்க, அப்போ அந்த கதவை தான் சொல்கிறோம். அப்போ க்ளோஸ் த டோர்னா க்ளோஸ் தட் டோர் விச் இஸ் ஓப்பன், which only one door is there. So close the door. So that door, this door noun as preceded by the word
the definite article. This definite article is used as an adjective here. And then I bought a car yesterday. A car. காருங்கிறது நாம் அதை ஏங்கிற ஆர்டிக்கிள் டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால இது ஒரு ஆர்டிக்கிள் அட்ஜெக்டிவ் தான். அதே சமயத்தில் அடுத்தது பாருங்க, ஐ பாட் ஏ கார் எஸ்டர்டே. ஒரு கார் நான் நேற்று வாங்கினேன். த கார் வாஸ் ஏ செகண்ட் ஹேண்ட் ஒன். அந்த கார் புது கார் இல்லை, அது ரெண்டாவது ஆள்கிட்டேருந்து வாங்க. செகண்ட் ஹேண்ட்னு சொன்னாக்க ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணி விற்கிறாங்க, அதாவது செகண்ட் ஹேண்ட்னு சொல்கிறோம். அந்த கார் வந்து செகண்ட். அந்த கார்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, த கார். இதே அந்த காரில் தி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், த கார். அப்போ இந்த காரை என்ன பண்ணுது, அட்ஜெக்டிவ் தியாக இங்கே பயன்படுகிறது. திஸ் ஆர்டிக்கல் இஸ் கம்மிங் ஹியர் as an adjective. இப்போ தி காரா த காரா ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எங்கெல்லாம் இங்கே கான்சனன்ட் வந்தால் தீன்னு தன்னு சொல்லணும். த கார், தி இங்க் பாட்டில். வவல் சவுண்ட் வந்தால் தீன்னு சொல்லணும். வவல் சவுண்ட் வராமல் கான்சனன்ட் சவுண்ட் வந்தால் தன்னு சொல்லணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. ஓகே. Now the eighth one is the proper adjective. Proper adjective means it modifies a noun or pronoun formed from proper noun. Proper nounல இருந்து தெரிந்து வரக்கூடிய வார்த்தைகள், அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். உதாரணமா, my friend likes Chinese food. Chinese. இந்த சைனீஸ்ன்றது ஒரு ப்ராப்பர் நவுன்லேருந்து வருது. சைனாங்கிற ப்ராப்பர் நவுன்லேருந்து வரக்கூடியது சைனீஸ். அதுதான் இங்கே சைனீஸ் ஃபுட்டு. ஃபுட்டுங்கிறது என்னது, ஹியர் இட் இஸ் எ நவுன். ஃபுட் இஸ் எ நவுன். திஸ் நவுன் குவாலிஃபைஸ் சைனீஸ். இந்த சைனீஸுங்கிறது சைனா அப்படிங்கிற ப்ராப்பர் நவுன்லேருந்து வருது சைனீஸ். அடுத்தது பாருங்க, டேவிட் லைக்ஸ் கிறிஸ்டியன் சாங். சாங், இந்த சாங்னா பாட்டு. என்ன பாட்டு, கிறிஸ்டியன் சாங். சாங்ஸ்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்டியன் சாங்ஸ் தான் அவன் லைக் பண்ணுறான். அப்போ இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ப்ராப்பர் நவுன்லேருந்து வரக்கூடிய கிறிஸ்டியன் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ். இந்த ப்ராப்பர் நவுன்லேருந்து வரக்கூடிய அட்ஜெக்டிவ்னால இது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னு பேர். The last one, next one, Marxist philosophers hate capitalism. மார்க்சிஸ்ட்ங்கிற உள்ளவர்கள், கம்யூனிஸ்ட், அவங்க அந்த philosophers எல்லாம் எதை விரும்ப மாட்டாங்க, கேபிட்டலிசம், முதலாளித்தத்தை விரும்ப மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் தத்துவம் உள்ளவங்க முதலாளி தத்துவத்தை விரும்ப மாட்டாங்க. அப்போ இங்கே மார்க்சிஸ்ட் philosophers யார், எதை உள்ளவர்கள், எந்த philosophers, மார்க்சிஸ்ட் philosophers. அப்போ மார்க்சிசம் அதுலேருந்து வரக்கூடியது தான் மார்க்சிஸ்ட். ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து மார்க்சிஸ்ட் வருது. அடுத்தது, ஐ ஹவ் ஸ்டடிட் ஷேக்ஸ்பியரின் ட்ராமா. ஷேக்ஸ்பியரின் ட்ராமா ரொம்ப ஃபேமஸ். என்ன, யாருடைய ட்ராமா, ஷேக்ஸ்பியரின் ட்ராமா. ஷேக்ஸ்பியருங்கிறது ஒருத்தர் ப்ராப்பர் நவுன். ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு பேர். ட்ராமா, இந்த ட்ராமாவில் எழுதுன ஒரு பேர். நிறைய ட்ராமா எழுதியிருக்காரு அவர். ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ்னே அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. அவர் எழுதுனால இதுக்கு ஷேக்ஸ்பியரின் இங்கிலீஷ், ஷேக்ஸ்பியரின் ட்ராமா. அப்போ இந்த ப்ராப்பர் நவுன்லேருந்து வரக்கூடிய அட்ஜெக்டிவ்க்கெல்லாம் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் என்று பெயர். Yes, the last one, the ninth one is the participial adjective. Participles உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். verb படிக்கும்போது V1, V2, V3, V4, V5 படிச்சிருக்கோம். அதில் ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
V1 V2 V3ங்கிறது past participle, V4ங்கிறது present participle. Go, went, gone, going. Goneங்கிறது V3, goingன்றது V4, goesங்கிறது V5. நம்ம எடுத்துக்க வேண்டியது ரெண்டே தான், present participle, past participle. present participleலாம் ing வரக்கூடிய வார்த்தைகள் வரும். past participle ed அல்லது en என்ற வார்த்தைகள் என்ற எழுத்துக்களிலே முடியக்கூடிய விதமாக அமையக்கூடிய சொற்களாக இருக்கும். So present participle, past participle used as adjective. Here it is an exciting film. Exciting அப்படிங்கக்கூடிய அந்த ing ஃபார்ம் வரக்கூடிய வார்த்தை எதை குறிக்கிறது? ஃபில்மை குறிக்குது. இந்த ஃபில்மை டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ this exciting word is describing the noun film. இது ing வரக்கூடியது the present participle. எதனுடைய present participle அது? excite அப்படிங்கிற வார்த்தையுடைய present participle exciting. Next one, I am a retired teacher. டீச்சருங்கிறது நாம் இதை குவாலிஃபை, இந்த ரிட்டையர்டுங்கிற வார்த்தை டீச்சரை குவாலிஃபை பண்ணுது. ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? எதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது? retiring. The last one is he went out with broken heart. Which heart? Heart is the noun. The broken